வணக்கம். கன்னியம்மன்பேட்டை ஸ்ரீ பகவதி அம்பிகை சமேத ஆதிபகவான் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா. சென்னை 103 மணலி கன்னியம்மன்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்பிகை சமேத ஆதிபகவான் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழாவானது கடந்த 15/2/2026 அன்று தொடங்கப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான பக்த கோடிகள், ஆன்மீக அன்பர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதவரம் சுதர்சனம் அவர்கள், 16வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள், 15வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி நந்தினி சண்முகம் அவர்கள், ஆண்டார்குப்பம் வட்டச் செயலாளர் திரு கண்ணப்பன் அவர்கள், மணலி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு MS நாகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருமதி சுஜி செந்தில்நாதன் வழங்கும் கீர்த்தி ஸ்ரீயா அகாடமி வழங்கும் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும், பிரியா வழங்கும் நடராஜா நாட்டிய பள்ளி வழங்கிய பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் முக்கிய நிகழ்வாக 4 கால பூஜைகள் நடைபெற்று ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானங்கள் மற்றும் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகாடமி மாணவர்களுக்கு பரிசுகள், கேடயங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு ஸ்ரீ பகவதி அம்பிகை சமேத ஆதிபகவன் திருக்கோவில் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு S மணி ஐயா செயலாளர் அவர்கள், டி சத்யநாதன் பொருளாளர் அவர்கள், டி சண்முகம் துணைத் தலைவர் அவர்கள், M முருகவேல் துணை செயலாளர் அவர்கள், M சீனிவாசன் ஆகியோர் இணைந்து அனைத்து பக்தர்களையும் மற்றும் கிராம மக்களையும் வரவேற்று விழாவினை சிறப்பித்தனர். 26ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு சிறப்பாக மகா சிவராத்திரி சிறப்பாக நடைபெறுகிறது. வணக்கம், என்னோட பேர் கைலாஷ். நான் மண்ணிலேருந்து வரேன். உங்களுக்கு மண்ணில் கடை வச்சுருக்கோம். இந்த கோயிலில் முதல் கால பூஜை சிவராத்திரியில் கலந்துக்கிட்டோம். அபிஷேகம், அன்னதானம் எல்லாமே சிறப்பாக நடந்தது. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ரீ கன்னியம்மன்பேட்டை சிவன் ஆலயத்திற்கு வந்திருந்தோம். நாங்கள் போன சிவராத்திரிக்கு வந்திருந்தோம். வேண்டியது எனக்கு மனதார கிடைத்தது. பூஜையும் நன்றாக முடிந்தது. அருள்மிகு பகவதி அம்மன் சமேத ஆதிபகவான் திருக்கோயிலில் 3ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியானது வெகு விமர்சையாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெருந்திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு கோயிலுக்கு சீரும் சிறப்பமாக வந்து சிவபெருமானின் முதல் கால பூஜையை கண்டு ரட்சித்தனர். இந்த ஆலயத்தை கட்டிய மணி ஐயா அவர்களும் நிர்வாகத்தின் ட்ரஸ்ட் என்ற முறையில் சத்யநாதன் நானும் முருகவேல் சிறப்பமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மக்களுக்கு அன்னதானாக அவர்கள் முதற்கால பூஜை முடித்து வழங்கப்படுகிறது. இதில் பெருந்திரளான விஐபிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இந்த மகா சிவராத்திரி விழா சென்ற வருடத்தோடு இந்த வருடம் மிகவும் நேர்த்தியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயமாகும். 3 வருடத்திலே இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சேவைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் பிரதோஷம், தை அமாவாசை, சிவராத்திரி மற்றும் விசேஷ காலங்களில் பூஜைகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது. நன்றி. மேலும் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வர் எனும் நம் தெய்வ புலவரின் சொல்லிற்கிணங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதிபகவன் ஆலயம் சிறப்பாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று அனைத்துமாகி நின்ற ஈசனுக்கு உகந்த மகா சிவராத்திரி திருவிழாக்களை ஆன்மீக பக்தி வளர்க்கும் விதமாக 3ஆம் ஆண்டிலும் சிறப்பாக கொண்டாடி முடித்த கன்னியம்மன்பேட்டை ஸ்ரீ பகவதி அம்பிகை சமேத ஆதிபகவான் ஆலய நிர்வாகிகளுக்கும் மணி ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊர் மக்களுக்கும் உயிரோட்டமான அபிஷேக அலங்காரங்கள் செய்வித்த அர்ச்சகர்கள் அனைவருக்கும் நாதஸ்வர கெட்டிமேள இசைக்கலைஞர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் பெற்ற பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற உறுதுணை செய்த அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பக்த கோடிகள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர். M Star 7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஸ்வரன்.